இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்து நேத்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட்ல நம்மளோட வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு எரர் ஒண்ணு வரும். ஸோ அத வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். பட் அப்போ வந்து எனக்கு வந்து ஐடி வந்து கிடைக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து அதே மாதிரி எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ அவங்களோட அக்கவுண்ட் வச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதுல எந்த மாரி இருந்தது அப்படின்னா, நம்மளால வந்து கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல போயிட்டு கிளைம் ஆப்ஷன வந்து நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, கேஒய்சி சேஞ்ச் இன் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் சப்மிட்டட் எம்ப்ளாயர் அப்படின்னு போட்டு இந்த பர்ட்டிகுலர் டேட்ல நம்ம வந்து சப்மிட்டட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்துட்டு டிஸ்ப்ளே பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ வில் பி ஏபிள் டு சப்மிட் தி கிளைம் ஒன்ஸ் திஸ் கேஒய்சி இஸ் அப்ரூவல் ஆர் ரிஜெக்டட். ஸோ இந்த கேஒய்சி வந்து உங்களோட எம்ப்ளாயர் வந்து ஒண்ணு அப்ரூவல் பண்ணணும், இல்லைனா ரிஜெக்டட் பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி எரர் வரும். ஸோ ஃபர்தரா நம்மளால வந்து பிஎஃப் கிளைம் வந்து சப்மிட்டட் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது அப்படின்னு இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து நான் சொல்ற மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க கேன்சல் பண்ணலாம். உங்களுக்கு கேன்சல் ஆப்ஷன் இல்லைன்னா பண்ண முடியாது. ஸோ அதை வந்து இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இப்போ வந்து கேஒய்சி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கேஒய்சி ஆப்ஷன்ல வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஒய்சி வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் ஆக்டிவ் கேஒய்சி அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த 3 வந்து லிங்க் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்து கொஞ்சம் ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்தது அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு பெண்டிங் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல பெண்டிங் இருந்தா கூட உங்களால வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்க கிளைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எரர் தான் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் வந்து இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த 3மே வந்து லிங்க் ஆயிருச்சு. அது தவிர மறுபடியும் அவரோட எம்ப்ளாயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அதே ஆப்ஷனை வந்து பெண்டிங்ல வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க, பட் அப்ரூவல் பண்ணல. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த 3மே இருக்குது. ஸோ இந்த 3க்குமே வந்து நம்மளோட எம்ப்ளாயர் வந்து அப்ரூவல் பண்ணல. ஸோ இதை வந்து யார் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ப்ளாயர். ஸோ இதை தான் ஆல்ரெடி அந்த வீடியோல உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பேன். பட் அதுல வந்து நான் எடிட் பண்ணி காமிச்சதுனால உங்களுக்கு லைவா வந்து காட்ட முடியல. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைவ் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 கேஒய்சி டாக்குமெண்ட்டுமே வந்து எம்ப்ளாயர் தான் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு பெண்டிங்ல வந்து எம்ப்ளாயர் வந்து லிங்க் பண்ணி பெண்டிங்ல வந்து இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த எரர் வந்து வரும். உங்களால ஃபர்தரா கிளைம் வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஆக்சுவலா இதுல வந்து உங்களுக்கு என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஏதாவது ஒரு கேஒய்சி ஆப்ஷனை வந்து நீங்களோ இல்ல உங்களோட எம்ப்ளாயரோ வந்து லிங்க் பண்ணி பெண்டிங்ல இருந்து அப்படின்னாலே நம்மளால கிளைம் வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஆன்லைன் சர்வீஸ்ல நீங்க கிளைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எரர் தான் வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுல நீங்க பெண்டிங்ல இருக்கிற எல்லா ஆப்ஷனையும் வந்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு கரண்ட்லி ஆக்டிவ் கேஒய்சி அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட் வந்து ஆதார் நம்பர் எல்லாமே கரெக்டா இருக்குதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டா இருக்குது அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த பெண்டிங்ல இருக்கிற இந்த ஆப்ஷனை பூரா கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதை கேன்சல் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆன்லைன் சர்வீஸ்ல நீங்க கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கிளைம் ஃபார்ம் வந்து சப்மிட்டட் ஆகும். ஸோ அதை எப்படி கேன்சல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இவங்க அக்கௌண்ட்லயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷனுக்கு மட்டும் தான் வந்து கேன்சல் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எந்த ஒரு கேன்சல் ஆப்ஷனுமே இல்ல. சோ இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. சோ உங்களுக்கு பெண்டிங்ல இருக்கிற டாக்குமெண்ட்ல எதுலலாம் வந்து கேன்சல் ஆப்ஷன் இருக்கோ அதெல்லாம் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு டிலேட்டட் அப்படின்னு கேட்கும். ஓகே மட்டும் கொடுத்துருங்க. சோ இது மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பெண்டிங்ல இருக்கிறதுல உங்களுக்கு எம்ப்ளாயர் அப்படின்னு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எரர் தான் வரும். அதை இப்படிதான் வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கேன்சல் ஆப்ஷன் இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து கேன்சல் பண்ண முடியும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 2 இது வந்து பெண்டிங்ல இருந்ததை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன். பட் ஒரே ஒரு ஆப்ஷன்ல அதாவது ஆதார் கார்டுக்கு மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து கேன்சல் ஆப்ஷன் வந்து இல்ல. சோ அதனால இதை வந்து நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. சோ உங்களுக்கு வந்து 3மே வந்துட்டு கேன்சல் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா 3யும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இமிடியேட்டாவே வந்து அது வந்து கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க கிளைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எரர் வராது. சரி, இப்போ வந்து நான் இவங்களுக்கு இந்த 2 வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்றேன். எரர் வருதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் வரல. அந்த எரர் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருச்சு பாருங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆப்ஷன் இல்ல, அதனால நான் அதை கேன்சல் பண்ணல. கேன்சல் ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கேன்சல் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்தரா இவங்களுக்கு வந்து கிளைம் வந்து சப்மிட்டட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்தரா நமக்கு வந்து கிளைம் வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை தான் நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் அதுல வந்து லைவா உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்கு வந்து அக்கௌண்ட் கிடைக்காததுனாலையும் அந்த எரர் வந்து வரக்கூடிய பர்சன் வந்து யாரும் கான்டாக்ட்ல இல்ல.
ஸோ அதனால வந்துட்டு என்னால் பண்ண முடியல. ஸோ நேற்று வந்து இவங்க வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களுக்கு இந்த லைவ் டெமோ வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்துட்டு லிங்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை உங்களோட எம்ப்ளாயர் வந்து லிங்க் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு டாக்குமெண்ட் பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா அதை வந்து கேன்சல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து ஃபர்தராக கிளைமை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த 3 வந்து டிஜிட்டலி கரண்ட்லி அப்ரூவல் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா மட்டும் கேன்சல் பண்ணுங்க. உங்களுக்கு எதுவுமே லிங்க் ஆகலை, ஸோ அதனால தான் நான் வந்து லிங்க் பண்ணக்கு ட்ரை பண்ணி நான் வந்து கேஒய்சியில் வந்து பெண்டிங்கில் வச்சிருக்கு அப்படின்னா அது வந்து டிஜிட்டலி அப்ரூவல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணுறது வந்து வேஸ்ட் தான். உங்களுக்கு ஆல்ரெடி லிங்க் ஆயிருந்து அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து அந்த கேஒய்சியில் பெண்டிங்கில் இருக்கிற டாக்குமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருச்சு. இப்போ நான் கேஒய்சி ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு கரண்ட்லி ஆக்டிவ் கேஒய்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இந்த 3மே வந்து இருக்குது. பெண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு மட்டும் இருக்குது. பட் இதை வந்து கேன்சல் ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்தராக இவங்களுக்கு வந்து கிளைம் வந்து சப்மிட்டட் ஆகுது. ஸோ இது மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாகவே வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக மெசேஜ் பண்ணுறது வேஸ்ட் தான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறதுனால என்னால் ரிப்ளை பண்ண முடியல. கமெண்ட் பண்ணுங்கள், நான் முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.